ஹாய் ஆல், வெல்கம் டு விபி டேரக்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிவர்ஸ் மெசேஜில் விசுவாவசம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு. ஓகேங்களா? இதுக்கு மிதுன ராசிக்கு ராசி பலன் தான் பார்க்க போகிறோம். வாங்க, டேரக்ட் பேஸில் மிதுன ராசிக்கு ராசி பலன் எப்படி இருக்குது, இந்த வருஷம் உங்களுக்கு மிதுன ராசிக்காரவங்களுக்கு எப்படி இருக்குது ஓவரால் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஜெமினி, இது அஸ்ட்ராலஜி படி பார்த்திங்கன்னா ஜெமினின்றது மிதுன ராசிக்காரவங்க எப்பயுமே ஒரு கம்யூனிகேட்டிவ் பர்சனாக இருப்பாங்க. ஓகேங்களா? இது ஜாதக கட்டத்தில் 3வது இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்யூனிகேஷன் அண்டு இன்டராக்ஷன்ஸ். ஓகே, வெளிப்படையாகவும் இருப்பாங்க, அதே சமயத்தில் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் இவங்களுக்கு இருக்கும். புதன் ஆதிக்கம், புதன் பகவான் ஆதிக்கம் மிதுன ராசிக்கு. சரிங்களா? இவங்க எப்பயுமே மைண்டு அப்புறம் மனசு ரெண்டும் கனெக்ட் ஆகிற ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். முயற்சி ஸ்தானம்னு சொல்லலாம் அஸ்ட்ராலஜி படி பார்த்தீங்க அப்படின்னா. ஒரு மனுஷனுக்கு வேலைக்கு போகணும், அவனோட வாழ்க்கையை நகர்த்தணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக முயற்சி ஸ்தானம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்களால ஒரு வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ நம்ம ஜாதக கட்டத்தின் அடிப்படையில் மிதுன ராசி 3வது இடம். இவங்க ஒரு கம்யூனிகேஷன், புதன் பகவான் ஆதிக்கம் மிதுன ராசிக்கு. வாங்க, நம்ம டேரக்ட் கார்டு என்ன சொல்கிறாங்க மிதுன ராசிக்கு விசுவாவசம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஜட்ஜ்மெண்ட் பைல் 1, பைல் 2. பைல் 1 சூஸ் பண்ணுறவங்க மிதுன ராசிக்காரவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஜட்ஜ்மெண்ட்டு தீர்ப்பு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இந்த வருஷம் உங்களுக்கு பல வருஷங்களாக கஷ்டப்பட்ட சில விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கலாம். ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு நோயாக இருக்கலாம், ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு வம்பு வழக்காக இருக்கலாம். தீரவே தீராதா அப்படின்னு சொல்லி ரொம்ப நினச்சிட்ருப்பீங்க. பட் கண்டிப்பாக இந்த வருஷம் அதுக்கான முயற்சிகள் உங்களுக்கு எடுக்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக முடிக்கப்படும், தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு. ஓகேங்களா? உங்களோட இப்போ இருக்கிற பிரச்சனைகளுக்கு யாரோ ஒரு பர்சன் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. யூனிவர்ஸ் அதுக்கான வேலைகளை உங்களுக்காக செஞ்சிட்ருக்காங்க அப்படின்றதையும் இண்டிகேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி கணவன் மனைவி நட்பு உறவுகளில் ஏதோ மனஸ்தாபங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதுலேயுமே உங்களுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு, அவங்கள கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் ரீயூனியன் ஆகிறதுக்கு, ரிலேஷன்ஷிப் வைஸ் ஆகட்டும் இல்லை லவ் ஆகட்டும், ரீயூனியனுக்கு கண்டிப்பாக மிதுன ராசிக்காரவங்க பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதாவது அதுக்கப்புறம் கிடைக்க போகிற அனுபவங்களை வச்சு நீங்கள் தான் ரன் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. முக்கியமாக நீண்ட நாளாக இருக்கிற நோய்கள் தீரும் அப்படின்றத இந்த வருஷம் இண்டிகேட் பண்ணுறாங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு. அதே சமயத்தில் தேவையில்லாத ஆசைகள், தேவையில்லாத ஒரு பொருள் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது. தேவையான விஷயங்கள், தேவையான ஆசைகள் அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அது நிறைவேறும் இந்த ஆண்டு அப்படின்றதையும் இண்டிகேட் பண்ணுறாங்க. வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள், புதிய நபர்கள், இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு நல்லதாக நடக்க போகுது அப்படின்றதையும் பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஆனால் இத்தனை நாள் நீங்கள் கடந்து வந்த கசப்பான ஒரு அனுபவங்கள், கடந்த மனிதர்கள், அந்த மாதிரி கடந்த பாதைகள் இதெல்லாம் வச்சு உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும், ஒரு அனுபவம் கிடச்சிருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் உங்களோட லைஃப்பில் எது நல்லது கெட்டதுன்றதை யோசித்து தப்பான வழிக்கு போகாமல் இருக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணுறாங்க. மனசில் ரொம்ப ஹேட்டிங் சுச்சுவேஷன் இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தோட அருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும் பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள். ஸோ மிதுன ராசிக்காரவங்களுக்கு இந்த வருஷம் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. வம்பு வழக்கு கேஸு இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை கொடுக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. சமீப காலமாக ஏற்பட்ட ஒரு சேலஞ்சிங் கண்டிப்பாக நீங்கள் அதிலிருந்து வெளியில் வந்துடுவீங்க, அதிலிருந்து ஜெயிச்சிருவீங்க, மித்தவங்க கிட்ட நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க அப்படின்றதையும்
சொல்கிறாங்க. ஓய்வு வந்து கண்டிப்பாக தேவை. நிறைய பேருக்கு ரெஸ்ட்லெஸ் சுச்சுவேஷன் நிறையா இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் ஓய்வுகள் எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படணும். சின்ன வெற்றி கிடச்ச உடனே கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. சின்னதாக ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து வாழ்க்கை பயணத்தை இதே ஒரு ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்றதையும் இண்டிகேட் பண்ணுறாங்க. அடுத்து பைல் 2 சூஸ் பண்ணுற மிதுன ராசிக்காரவங்களுக்கு யூனிவர்ஸ் மெசேஜ் இந்த விசுவாவசம் ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகேங்களா, இது வந்து ஒரு நல்ல கார்ட்ஸ்னே சொல்லலாம். 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ். இவங்க பார்த்தீங்கன்னா இயற்கையிலே ஒரு இரக்க குணம் கொண்டவங்க அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறாங்க. நல்ல வினைகள் இருக்குன்ற பட்சத்தில் உங்களுக்கு அது எல்லாமே முன்னோர்களோட ஆசீர்வாதங்களும் இல்லை உங்கள் வீட்டில் யாராவது வந்து நல்ல விஷயங்கள் பிறருக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னா அது இந்த காலகட்டங்களில் வசூலாகும். எப்படி வசூலாகும்னா பணமாக கிடையாது, பூர்வ ஜென்ம புண்ணியங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு அவங்க குடும்பத்தில் பண்ண பாவங்கள் இல்லை புண்ணியங்கள் வசூலாகும். அது உங்களுக்கு வந்து படிப்பாக கிடைக்கலாம், வேலையாக கிடைக்கலாம், உங்கள் வாழ்க்கையை நகர்த்திட்டு போகிறதுக்கு ஒரு அடுத்த கட்ட நகர்வுகளாக இருக்கலாம். ஸோ முன்னோர்கள் செய்த ஒரு நல்ல வினைகளுக்கான பலன்களை வந்து இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத சொல்கிறாங்க. அதை வச்சு நீங்கள் பிறரோட வாழ்க்கைக்கு வெளிச்சம்